إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد، ما هي السلفية؟ சலஃபியா என்றால் என்ற தலைப்பிலே அப்துல்லா இப்னு அப்துர் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய நூலின் தொடர்பான பாடம். அதிலே 4வது தலைப்பாக ஹுக்மு இத்திபா வல் இன்திசாப் இலா ஸலஃபிய்யா, அஸ்ஸலஃபிய்யா பின்பற்றுவதுடைய சட்டமும், தன்னை ஒரு சலஃபி, நான் சலஃபி கொள்கையை ஏற்றிருக்கின்றேன் என்று சொல்வதுடைய சட்டமும். அப்போது அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் கூறுகின்றேன், ஒவ்வொரு முஸ்லிமும் ஃபர்தான நஃபிலான அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடிய அந்த தொழுகையிலே அவன் கிப்லாவை முன்னோக்குகின்றான். அவனின் மீது கட்டாய கடமையானதாக இருக்கின்றது அந்த ஃபர்லான நஃபிலான தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது. இது தொழுகையுடைய தூண்களில் ஒரு தூணாக காணப்படுகின்றது. அதாவது எவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையே அவர்களுக்கு தொழுகை என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே குறிப்பிடுகின்றான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் செலுத்தி விடுவாயாக, அந்த ஸிராத்தல் முஸ்தகீமை நோக்கி வழிகாட்டுவாயாக என்று பிரார்த்திப்பதற்கு. அதாவது அல்லாஹ்விடத்திலே அவன் வேண்டுகிறான் ஸிராத்தல் முஸ்தகீமை. என்றாலும் சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடிய அந்த நேரான பாதை ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாமா அப்துல்லா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அஹ்லுல் இமாம்களிடத்திலே இதனுடைய அர்த்தம் ஒன்றிணைந்ததாக நெருக்கமானதாக காணப்படுகின்றது. உங்களுக்கு அபுல் ஆலியா ரயாஹி தாபியீன்கள் ஒருவர் உடைய கருத்தை சுருக்கமாக இந்த இடத்திலே முன்வைக்கின்றார்கள். அபூ ஜஅஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃசீரிலே ஹஸனான சனதாக பதிந்திருக்கின்றார்கள். ஹம்ஸத் இப்னு முகீரா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபுல் ஆலியா தாபியின் இடத்திலே போய்த்து போய் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதுடைய விளக்கம் என்ன என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அபுல் ஆலியா அர்-ரியாஹி
ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸாஹிபாஹு மின் பஅதி. அந்த நேரான பாதை சிராத்துல் முஸ்தகீம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் அவருடைய இரண்டு சஹாபாக்களான அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சென்ற பாதையானதாக இருக்கின்றது. ஹம்தத் இப்னு முகீரா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தாபீன்கள் ஒருவர் அவர்களிடத்திலே வந்து மீண்டும் இதை பற்றி கேட்கின்றேன், சிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்ன, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி. இப்படி அபுல் ஆலியா ரையாஹி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபகால ஸதக வ நஸஹ். ஆம், அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் உங்களுக்கு உண்மை உரைத்து விட்டார்கள், உபதேசம் கூறிவிட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். சகோதரர்களே, அப்துல்லா புகாரி அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா சிராத்துல் முஸ்தகீமின் பால் உனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நீ நாடுகின்றாய் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் அந்த நபியுடைய உத்தம சஹாபாக்கள் அவர்களுடைய சுன்னாக்களையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய உத்தம சஹாபாக்களுடைய பாதையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களிலே தலைமையானவர்கள், முதன்மையானவர்கள் அல் குலஃபா ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அஜ்மஈன் அவர்களாக இருக்கின்றார்கள். வஅலா ரஸிஹிம், இந்த குலஃபா ராஷிதீன்களே தலைமையானவர்களாக முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள் அபூபக்கர் சித்தீக் வ உமர் ரலியல்லாஹு தஆலா அஜ்மஈன். يقول الإمام ابن قدامة رحمه الله في كتابه ذم التأويل. இமாம் இப்னு குதாமா அல்-மக்திஸி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய ذم التأويل என்ற அந்த நூலிலே குறிப்பிடுகிறார்கள், لأنه صلى الله عليه وسلم على الصراط المستقيم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிராத்துல் முஸ்தகீமில் இருந்தார்கள். வஸாலிகு சபீலிஹி சாலிகுன் சிராத்துல்லாஹில் முஸ்தகீம் லா மஹால. எவர்கள் அந்த நபியுடைய பாதையிலே செல்லுகின்றார்களே அவர்கள் சிராத்துல் முஸ்தகீமிலே செல்கின்றார்கள், அதிலே எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். فيجب علينا اتباعه والوقوف حيث وقف. அந்த நபியுடைய வழிமுறையை, அவர்களுடைய அவர்களுடைய பாதையை, நபியை பின்பற்றுவது எங்கள் மீது கடமை. அவர்கள் இந்த இடத்திலே நின்றார்களே அந்த இடத்திலே நாங்கள் நிற்க வேண்டும். அவர்கள் இந்த விடயத்திலே மௌனமானார்களே நாங்கள் அந்த விடயத்திலே மௌனமாக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இஸ்லாம் இப்னு கைம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதாயில் ஃபவாயித் என்ற நூலிலே குறிப்பிடுகின்றார்கள், அல்-மஸ்அலத்துல் 20வது விடயமாக وهي ما هو الصراط المستقيم. صراط المستقيم என்றால் என்ன? فنذكر فيها قولا وجيزا. நாங்கள் இந்த விடயத்திலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற விடயத்திலே சுருக்கமான கருத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். فإن الناس تنوعت عبارة فيه. அவருடைய வார்த்தைகள் பல தரப்பட்டதானதாக இருக்கின்றது என்றாலும் அவைகள் எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கின்றது. அதுதான் தரீகுல்லாஹில்லதி நஸரஹு லிஇபாதிஹி அலா அல்சுனி ருசுலிஹி. அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்கள் மீது அவனுடைய தூதர்களுடைய நாவுகளின் மூலம் எந்த பாதை நேரான பாதை என்று சொன்னானே அதுதான் சிராத்துல் முஸ்தகீம். அதனை அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்கள் அவனை நோக்கி செல்லக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலாவை நோக்கி செல்லக்கூடிய பாதை சிராத்துல் முஸ்தகீமை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதாவது அந்த காலத்தில் வந்த ரசூல்மார்கள் எந்த பாதையிலே சென்றார்களே, எந்த பாதையை வழிகாட்டினார்களே அந்த பாதையாக இருக்கின்றது. இதை தவிர்த்துள்ள அனைத்து பாதைகளும் அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாதை கிடையாது, அதனை நோக்கி அடைய கிடையாது. அதுதான் அல்லாஹுவை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அல்லாஹுவை தனித்துவப்படுத்துவது வணக்க வழிபாடுகளிலே.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலால் நாங்கள் யாரையும் வழிபட மாட்டோம், பின்பற்ற மாட்டோம், வழிகாட்டியாக நாங்கள் எடுக்க மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிபடுவதிலே தனித்துவமானவர்கள் என்று நாங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனித்துவப்படுத்துவதானதாக இருக்கின்றது. வலா யுஷ்ரகு பிஹி அஹதன் ஃபீ உபூதியத்திஹி, அல்லாஹ் தஆலாவை வணங்குவதில் நாங்கள் யாரையும் அவனுக்கு இணையாக்க மாட்டோம். அதே போன்று வழிபடுவதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவரையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம். ஏகத்துவத்திலே வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வை தனித்துவப்படுத்துவோம். பின்பற்றுவதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் தனித்துவப்படுத்துவோம் என்று இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசியா அல் ஃபவாயித் என்ற நூலிலே எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். சகோதரர்களே, இதற்கு மேலால் உங்களிடத்திலே சொல்வதற்கு ஆசைப்படக்கூடிய விடயம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான மின்கும் முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத ஃபஇன்னல் ஹய்ய லா துமனு அலைஹில் ஃபித்னா. உங்களில் யார் வழிமுறை என்று ஒன்றை பின்பற்றுகின்றார்களே அவர்கள் மரணித்தவர்களுடைய வழிமுறையை பின்பற்றட்டும். ஏனென்றால் உயிரோடு வாழக்கூடியவர் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர் என்பது கிடையாது. உங்களுக்கு முன் வஃபாத்தானவர்கள் என்பது உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம தோழர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் உம்மத்தி குலூபன், இந்த உம்மத்திலே உள்ளத்தால் மிகவும் நல்லவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். மார்க்கத்துடைய கல்வியிலே ஆழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அதிலே இல்லாததை சொல்லுவதை விட்டும் அவர்கள் தூரமானவர்களாக குறைவானவர்களாக இருக்கின்றார்கள். يختارهم الله لصحبة نبيه صلى الله عليه وسلم وإقامة دينه. الله تعالى அவர்களை அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொள்வதற்கும் அந்த நபியுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்குமாக அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்கள் சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தான். வஅரிஃபூ லஹும் ஹக்கஹும் வதமஸ்ஸகு பிஹதீஹிம், அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய மகத்துவங்களை, அவர்களுடைய அந்தஸ்துகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பற்றி பிடியுங்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த நேரான பாதையிலே அவர்கள் இருந்தார்கள். இந்த கஅபாவுடைய இரட்சகன் மீது சத்தியமிட்டு நான் கூறுகின்றேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை இமாம் அபு நஈம் அவர்களுடைய ஹில்யா என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள். அதே போன்று சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வ இன்னமா தீனுல்லாஹி மா பஅஸ பிஹி ருசுலஹு வ அன்ஸல பிஹி குதுபஹு வ ஹுவ ஸிராத்துல் முஸ்தகீம் வ ஹுவ தரீகஹு அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خير القرون وافضل الامه واكرم الخلق على الله تعالى بعد النبيين. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ் தஆலா அவனுடைய ரசூல்மார்களை எதை கொண்டு அனுப்பினானே அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதங்களை இறக்கினானே அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதுதான் ஸிராத்துல் முஸ்தகீம். அந்த ஸிராத்துல் முஸ்தகீமிலே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் தலைமுறையினர்களே சிறப்பானவர்கள். இந்த உம்மத்திலே மிக சிறப்பானவர்கள், அல்லாஹ் தஆலா படைப்பிலே கண்ணியமானவர்கள் நபிமார்களுக்கு பின்னால் இருந்து ஷேக் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா அல் ஹர்ரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்மூ அல் ஃபதாவா என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய மதாரிஜுஸ் ஸாலிகீன் என்ற நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஃபஸ்ஸர ஸலஃப் அஸ்-ஸிராத்தல் முஸ்தகீம் வ அஹ்லஹு. ஸலஃபுகள் ஸிராத்தல் முஸ்தகீமை, அந்த பாதையிலே செல்லக்கூடியவர்களையும்
விளக்குகின்ற பொழுது அபீ பக்ர் வ உமர், அந்த பாதையிலே செல்லக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வ அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அந்த பாதையிலே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். வ ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை திருப்தி அடைகிறார். வ ஹுவ கமா ஃபஸ்ஸரு, அந்த ஸலஃபுகள் சொன்ன அதே விளக்கம் தான் விளக்கமாகிறது. فإنه صراطهم الذي كانوا عليه وهو عين صراط نبيهم وهم الذين أنعم الله عليهم. ஏனென்றால் அவர்கள் இருந்தார்களே அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்பது அதுதான் அவர்களுடைய நபி இருந்த பாதை. நபியுடைய பாதை ஒன்று, சஹாபாக்களுடைய பாதை இன்னும் ஒன்று கிடையாது. அவர்கள் இருவருடைய பாதை ஒன்று. அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அவனுடைய நிஅமத்தை புரிந்தான் என்பதை இமாம் இப்னு கைம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையிலே செலுத்துவாயாக என்று நாங்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது, அந்த நேரான பாதை என்பது நபியும் சஹாபாக்களும் இருந்த பாதை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே யார் நேரான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களே, அவர்கள் நபியுடைய பாதையை, அந்த உத்தம சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்றுவது அவர்கள் மீது கடமையானதாக இருக்கின்றது. சுருக்கமாக நாங்கள் சொன்னதிலே, முந்தி சொன்னதிலே உள்ள அடிப்படையிலே, மா ஹுக்மு இத்திபாஇ ஸபீலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸபீலி அஸ்ஹாபிஹி ரலியல்லாஹு அன்ஹு. இதன் அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய பாதையை, அவருடைய உத்தம சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்றுவதுடைய சட்டம் என்ன? வாஜிபுன் லா மஹீத அன்ஹு, வாஜிப் கட்டாய், அதிலே எந்த திரும்புதலும் கிடையாது. அதுதான் அடிப்படையானது. وأدلة هذا الوجوب كثيرة من الكتاب والسنة لو تأملت. القرآனிலும் சுன்னாவிலும் ஏராளமான ஆதாரங்கள் இதற்கு இருக்கின்றது, நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். சகோதரர்களே, அதுக்கு ஒரு ஆதாரம் தான் நாங்கள் இப்பொழுது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று கூறியதாக இருக்கின்றது. அதற்கு பின்னால் இமாம் அல்லாமா அப்துல்லாஹ் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வகத் அகதல் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஃபஸ்லன் நாஃபில் ஃபி கிதாபில் ஃபத்ஹ் இஅலாமுல் முவக்கிஈன். இமாம் இப்னு கையிம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தனித்துவமான இஅலாமுல் முவக்கிஈன், அதற்கு ஈடாக எங்கொன்றுமே கிடையாது என்ற அந்த சிறப்பான நூலிலே ஒரு முக்கியமான ஒரு பாடமாக அவர்கள் எங்களுக்கு போட்டு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அதாவது சஹாபாக்களை பின்பற்றுவது வாஜிப். அன் உஜூபில் இத்திபாஇ ஸஹாபத்தி மினஸ் ஸலஃப், ஸலஃப்களிலே சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது வாஜிப்.
وَنَذْكُرُ طَرَفًا مِنَ الْأَدِلَّةِ فَمِنْ ذَلِكَ அதிலே சில உதாரணங்களை உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம் என்று இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு வைக்கின்றார்கள். சகோதரர்களே, அதில் சில ஆதாரங்களை உங்களுக்கு முன்னால் இஅலாம் முவாஃபிகீன் அன் ரப்பில் ஆலமீன் என்ற அந்த கிதாபிலிருந்து முன்வைப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், பில் அதில்லத்தி தால்லத்தி அலா வுஜூபி இத்திபாஇ ஸஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ரிضவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன், சஹாபாக்களை பின்பற்றுவது கடமை பற்றி வந்துள்ள ஆதாரங்கள். அதிலே முதலாவது சொல்கின்றார்கள், மா இஹ்தஜ்ஜ பிஹி மாலிக், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வைத்த ஆதாரங்களில் உள்ளதானதாக இருக்கின்றது. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار, முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் முதன்மையாக முந்திவிட்டார்களே, இன்னும் யார் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றுகின்றார்களே, அவர்களுடைய அகீதா, அவர்களுடைய இல்ம், அமல், அஹ்லாக், ஆதாப் போன்ற அனைத்து விடயங்களிலும் யார் அந்த முஹாஜிரீன்களை அன்சாரிகளையும் பின்பற்றுகின்றார்களே, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை திருப்தி அடைந்தார், அவர்களும் அல்லாஹ்வை திருப்தி அடைந்தார்கள். வஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹா அல்-அன்ஹார், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றார், அதற்கு கீழால் ஆறுகள் ஓடுகின்றது. காலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ, இது மகத்தான வெற்றியானதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வவஜ்ஹு தலாலா, இதில் ஆதாரத்துக்குள்ள வடிவம் என்னவென்றால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யார் அந்த அல் முஹாஜிரீன் வல் அன்சாரிலே முதன்மையாக முந்திவிட்டார்களே அவர்களை அல்லாஹ் தஆலா சிறப்பித்து கூறுகின்றான். فإذا قالوا قولا فاتبعه متبع عليه قبل أن يعرف صحته وهو متبع لهم, யார் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு வார்த்தை, யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களே அவர்கள் அவர்களை பின்பற்றியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி. சகோதரர்களே, இது முதலாவது ஆதாரம் சூரத்துல் பக்ராவுடைய சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்திலிருந்து. அதற்கு பின்னால் இரண்டாவது ஆதாரமாக எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள், இத்தபிஉ மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், உங்களிடத்திலே எந்த கூலியையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்றார்களே அவர்களை பின்பற்றுங்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி. சகோதரர்களே, ஆரம்பத்திலே சூரத்து தௌபாவிலே உள்ள வசனத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன தபஊஹும், யார் அவர்களை பின்பற்றுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அஸ்ஸாபிகூன அவ்வலூன மின் முஹாஜிர் வல் அன்சாரை பின்பற்றுவதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று சூரத் யாசீனிலே உங்களிடத்திலே கூலியை எதிர்பார்க்காதவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, இதிலே இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இது அல்லாஹ் தஆலா சாஹிப் யாசீன், அந்த யாசீனுடைய சூராவில் அந்த யாசீனுடைய தோழரை குறித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இதிலே அந்த மனிதனுடைய பாதையை திருப்தி அடைகின்றான்.
அவரை பாராட்டி சொல்கின்றார். ஏன்? அவர் எந்த கூலியையும் எதிர்பார்க்காதவராக இருக்கின்றார். அவ்வாறு என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதிலே ஒரு ஆணையோ ஹதீஸையோ அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் எந்த ஒரு கூலி அவர்கள் செய்யலை, கேட்கவில்லை. எனக்கு 100 ரூபாய் தந்தா தான் உனக்கு சொல்லித் தருவேன், எனக்கு 100 ரூபாய் தந்தா தான் குர்ஆன் சொல்லித் தருவேன் என்று எந்த சஹாபாக்களும் சொன்னது கிடையாது. எனவே அவர்கள் கூலியை எதிர்பார்க்காதவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இமாம் இப்னு கைம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். பிதலீல் கௌலிஹி தஆலா கிதாப லஹும், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்கு அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்லக்கூடிய வார்த்தை சூரத் ஆல இம்ரானுடைய 103 வசனம். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா, நீங்கள் நரகத்துடைய விளிம்பிலே இருந்தீர்கள், உங்களை அதிலிருந்து பாதுகாத்தார். கதாலிக யுபய்யினுல்லாஹு லகும் ஆயாத்திஹி, இவ்வாறுதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய வசனங்களை அத்தாட்சிகளை உங்கள் மீது தெளிவு காட்டுவான். லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே சகோதரர்களே, நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்வது லஅல்ல என்ற வார்த்தை மினல்லாஹி வாஜிபுன், அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக கடமையாக்கி இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே சொல்லி காட்டப்படுவதாக எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். அதே போன்று இமாம் இப்னு கைம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர் சொல்கின்றார்கள், வல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ் வலன் யுதில்ல அஅமாலஹும் ஸயஹ்தீஹிம், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட்டம் செய்யப்படுகின்றார்களே, கொல்லப்படுகின்றார்களே, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அமல்களை வீணாக்க மாட்டான், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். எனவே அல்லாஹ் அந்த உத்தம சஹாபாக்களுக்கு நேர்வழி காட்டினான் என்பதை இங்கே சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, சூரத்துல் அன்கபூத்துடைய 69வது வசனத்திலே, யார் எங்களுடைய பாதையிலே போராடுவார்களே நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய பாதையிலே வழிகாட்டுவோம் என்று சொல்லி காட்டுகின்றான். வகுல்ல மின்ஹும் காத்தல ஃபீ ஸபீலில்லாஹ் வஜாஹது இம்மா பியதிஹி وجاهد إما بيده أو بلسانه فيكون الله قد هداه وكل من هداه فهو مهتد فيجب اتباعه بالآية. அவர்கள் சிலர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடியவர்களாக இருக்கின்றார்கள், இன்னும் அவர்களுடைய கையினால் நாவினால் அவர்கள் போராடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டினான். எவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினானே அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை பின்பற்றுவது கடமை என்பதை எங்களுக்கு இந்த அல் குர்ஆனி வசனம் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது. சகோதரர்களே, நிச்சயமாக சஹாபாக்கள் அனைத்து மனிதர்களிலும் எல்லா விதமான சிறப்புகளிலும் முந்தினவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சிறப்பை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஹிதாயத்தை அதனுடைய தௌஃபீக் பாக்கியத்தோடு பெற்றவர்களிலே பரிபூர்ணமானவர்களாக சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, எவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார்களே அவர்களை பின்பற்றுவது கடமை என்றால் அதிலே முதன்மையாக யார் வந்து அடைவார்கள்? சஹாபாக்கள் வந்து அடைவார்கள் என்பதை இமாம் இப்னு கைம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சூரத் யாசீனுடைய 21வது வசனத்திலிருந்து எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் அல்-புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை தான் எங்களுக்கு அவர்களுடைய மாஹியா ஸலஃபியா என்ற நூலிலே அடையாளம் காட்டுகிறார். 3வது ஆதாரம் அது என்னது? வத்தபி சபீல மன் அனாப இலைய, யார் என்னை நோக்கி திரும்பினார்களே அவர்களுடைய பாதையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். வகுல்லும் மினஸ் ஸஹாபதி முனீபுன் இலல்லாஹி ஃபயஜிபு இத்திபாஉ ஸபீல், ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பினவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்றுவது கடமையானதாக இருக்கின்றது. அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய நம்பிக்கைகள், இதை பின்பற்றுவது கடமையானதாக இருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினவர்கள்
என்பதற்குரிய ஆதாரம் எதுவென்றால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவர்களுக்கு நேர்வழி காட்டினார். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் வயஹ்தி இலைஹி மை யுனீப். சூரத்து சூராவுடைய 13ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், எவர்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்புகின்றார்களே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுகின்றார். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினான் என்பதை முன்னால், அதாவது சூரத்து ஆல இம்ரானுடைய 103ஆம் வசனம், அதே போன்று சூரத்து முஹம்மதுடைய 16வது 17வது வசனங்களிலே பார்க்க நாங்கள் காணலாம். சூரத்து முஹம்மதுடைய 5வது 6வது வசனங்களிலே நாங்கள் காணலாம். சூரத்து அன்கபூத்துடைய 69வது வசனங்களிலே காணலாம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஏகோபித்த கருத்தானதாக இருக்கின்றது, சஹாபாக்கள் நேர்வழியுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள். சஹாபாக்கள் நேர்வழியுடைய பாக்கியத்தை பெறவில்லை என்று எவன் கருதுகின்றானே இருக்கின்றது. சகோதரர்களே, ஒவ்வொரு நேரத்தை நோக்கி செய்கின்ற பொழுது செய்வதுதான் அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஞானத்தையும் கொண்டு அந்த சஹாபாக்களுக்கு போதி காண்பித்தார்கள். அவர்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கினார்கள். அவர்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்களாக இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான், வத்தபி சபீல மன் அனாப இலைய. யார் என்பால் திரும்பினார்களே அவர்களுடைய பாதையை பின்பற்றி. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லையா? திரும்பின காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் திருப்தி அடைந்தார், திருப்தி அடைந்தார் என்று அல்லாஹ் என்ற நூலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். فأخبر سبحانه أن من اتبع الرسول يدعو إلى الله. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார், அதுக்கு முன்னால சகோதரர்களே, குல், ஏ நபியே கூறுவீராக, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அதுஉ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்றேன். அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடிய இது என்னுடைய பாதையாக இருக்கின்றது. அலா பஸீரத்தின், இல்மு, மார்க்கத்துக்கு தெளிவு, நான் அழைக்கின்றேன். நான் வத்தபஅனி, என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா. எனவே சகோதரர்களே, நபி அழைக்கின்றார்கள். அந்த நபியோடு என்னை பின்பற்றக்கூடியவர்கள் மார்க்கத்துடைய தெளிவோடு அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அன்ன மனித்தபஅ ரசூல யதுஉ இலல்லாஹ், எவர்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றார்களே அவர்கள்
அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்றார்கள். وَمَنْ دَعَا إِلَى اللَّهِ عَلَى بَصِيرَةٍ وَجَبَ اتِّبَاعُهُ. எவர்கள் அல்லாஹ்வை நோக்கி தெளிவோடு அழைக்கின்றார்களே அவர்களை பின்பற்றுவது கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஜின்களை பற்றி சூரத்துல் அஹ்காஃபுடைய 31 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யா கௌமனா, ஜின்கள் அவன கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, அஜீபு தாஇயல்லாஹி வ ஆமினு பிஹி. அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர், அவருக்கு நீங்கள் விடையளிங்கள். வ ஆமினு பிஹி, அவரை ஈமான் கொள்ளுங்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து விடை கொடுக்கும்படியும் அவர்களை ஈமான் கொள்ளும்படியும் நீங்கள் சொல்லுவதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். தாஇ அல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்றார்களே அவர்களுக்கு விடையளிக்க வேண்டும். வலி அன்ன மன் தஆ இலல்லாஹி அலா பஸீரத்தி ஃபகத் தஆ இலல் ஹக்கி ஆலிமன் பிஹி. எவர்கள் அல்லாஹ்வை நோக்கி தெளிவோடு அழைக்கின்றார்கள், திட்டமாக அவர்கள் சத்தியத்தை நோக்கி அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக அழைக்கின்றார்கள். வதுஆ இலா அஹ்காமில்லாஹி துஆ இலல்லாஹ். எவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கங்களை சட்டங்களை நோக்கி அழைக்கின்றார்களே அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்றார்கள். லிஅன்ன துஆ இலா தாஅத்திஹி ஃபீமா அமரும் வ நஹ்யுன். எனவே அவனுக்கு வழிபடுவதை நோக்கி அழைப்பது என்பது ஏவலும் தடையுமானதாக இருக்கின்றது. ஃபஇதன் அஸ்ஸஹாபா வஸ்ஸஹாபத்து ரிضوانுல்லாஹி அலைஹிம் قد اتبع الرسول فيجب اتباعهم اذا دعوا الى الله. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருப்தி அடைந்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். எனவே அவர்களை பின்பற்றினவர்களை பின்பற்றுவது, ரசூலுல்லாஹை பின்பற்றினவர்களை பின்பற்றுவது எங்களுடைய கடமை. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி அழைத்தார்கள் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனத்தினூடாக எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அதற்கு பின்னால் இன்னும் சில ஆதாரங்களை எங்களுக்கு இமாம் இப்னு கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் இமாம் இப்னு கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களிலே 11வது ஆதாரமாக எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். அதற்கு முன்னால் உள்ள ஆதாரங்களை ஓரளவு படிப்பது இந்த நேரத்திலே சிறந்ததாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் சகோதரர்களே, இமாம் இப்னு கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அல் குர்ஆனுடைய வசனங்களை ஸலஃபுகளை, குறிப்பாக சஹாபாக்களை பின்பற்றுவதிலே எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காண முடியதாக இருக்கிறது. 5வது ஆதாரம், வகுலில் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலா இபாதில்லதீன இஸ்தஃபா. நபியே கூறுகிறாக, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ்களும், இன்னும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த அவருடைய அடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லதீன இஸ்தஃபா, அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த அல்லாஹ்வுடைய அடியார்களில் உள்ளவர்களாக இருக்கிறார் யார்? அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய தோழர்களாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த அடியார்கள் உள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள்? சஹாபாக்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வதலீலு அலைஹி, இதற்கான ஆதாரம் என்னது? சூரத்துல் ஃபாத்திருடைய 23வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், சும்மா அவுரஸ்னல் கிதாப, நாங்கள் வேதத்தை வாரிசாக கொடுத்தோம், கொடுத்தோம். அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வேதத்தை நாங்கள் கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் யாருக்கு கொடுத்தார்? உத்தம சஹாபாக்கள், முதலாவது அடையக்கூடியவர்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் யார்? இஸ்தஃபா, சஹாபாக்களாக இருக்கின்றார்கள். இஸ்தஃபா என்பது இஃப்திஆல் என்ற அந்த சொல்லில் இருந்து வந்ததாக இருக்கிறது. அதாவது அத்தஸ்ஃபியா, தூய்மைப்படுத்துவது. அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை அழுக்குகளில் இருந்து, தவறுகளில் இருந்து, வழிகேடுகளில் இருந்து
அவர்களை தூய்மைப்படுத்தினான். சத்தியம் என்பது அவர்களை கடந்து கிடையாது. ஏனென்றால் நேர்வழி சத்தியம் என்பதிலே வளர்த்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டிவிட்டு சொல்லுகின்றார்கள். அந்த சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியிலே வளர்த்தெடுக்கவில்லை என்றால், அவர்களை தூய்மையிலே வளர்த்தெடுக்கவில்லை என்றால், வழிகேட்டிலிருந்து துப்புரவாக்கவில்லை என்றால், அந்த நபியின் மீது நாங்கள் குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். நஊது பில்லாஹ். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த அந்த உத்தம சஹாபாக்களை பின்பற்றுவது எங்கள் மீது கடமையானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு முன்னால் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தஆலா நظر في قلوب العباد. அல்லாஹ் அடியார்களின் உள்ளங்களை பார்க்கிறான். فوجد قلب محمد صلى الله عليه وسلم خير قلوب العباد فاصطفاه لنفسه وبعثه برسالته. அல்லாஹ் தஆலா உள்ளங்களிலே, அடியார்களின் உள்ளங்களிலே சிறப்பான உள்ளமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களை கண்டான். எனவே அல்லாஹ் தஆலா அவரை தேர்ந்தெடுத்து அவருடைய விசாலத்தை கொண்டு அவரை தூதராக அனுப்பினார். ثم نظر في قلوب العباد بعد قلب محمد صلى الله عليه وسلم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களுக்கு பின்னால் அடியார்களின் உள்ளங்களில் சிறப்பான உள்ளத்தை அல்லாஹ் பார்த்தார். فوجد قلوب اصحابه خير قلوب العباد. அடியார்களின் உள்ளங்களில் சிறப்பான உள்ளமாக அவருடைய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய உள்ளங்களை அந்த உத்தம சஹாபாக்களை அந்த நபியுடைய தோழர்களாக, உதவியாளர்களாக அவர்களை ஆக்கினார். அவருடைய மார்க்கத்துக்காக அவர்கள் போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் எதனை நல்லதாக கருத்தார்களே அதுதான் நல்லது. அவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள் இதனை கெட்டதாக கண்டார்களே அதுதான் அல்லாஹ்விடத்திலே கெட்டது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஸிர் இப்னு பைஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த செய்தியை இமாம் அஹ்மத் அவர்கள் அவருடைய முஸ்னதிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உள்ளங்களை பார்த்து தூய்மையான உள்ளங்களை தேர்ந்தெடுத்தவர்கள் தான் சஹாபாக்கள் என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களை, ஆறாவது ஆதாரமாக எங்களுக்கு சொல்கின்றார்கள், அன்னல்லாஹ தஆலா ஷஹித லஹும் பிஅன்னஹும் ஊத்துல் இல்ம். அவர்கள் இல்மை கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து ஸபாவுடைய 6வது வசனம், 16வது வசனம், 11வது வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை தூய்மையாக சுமந்து நிலைநாட்டினவர்கள், இல்மை சுமந்தவர்கள் அந்த சஹாபாக்களாக இருக்கின்றார்கள். فإذا كانوا قد أوتوا هذا العلم كان اتباعهم واجبا. அவர்கள் இந்த இல்மை பெற்றவர்கள் என்றால் அவர்களை பின்பற்றுவது என்பது எங்கள் மீதுள்ள கடமையானதாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு இமாம் இப்னு கையிம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் 7வது ஆதாரமாக குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலே நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். மக்களுக்கு நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சாட்சி பகரக்கூடிய இந்த புத்தக சஹாபாக்களை பின்பற்றுவது இதனூடாக எங்களுக்கு
அடையாளமிட்டு காட்டப்படக்கூடியதானதாக இருக்கின்றது. அதன் காரணத்தினால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குன்தும் கைர உம்மத்தின், வெளியாக்கப்பட்ட சமுதாயம் சிறப்பான சமுதாயம் யார்? சஹாபாக்கள் இல்லை என்றால் வேறு யாரும் கிடையாது. அதுக்கு பின்னால் உள்ளடங்குவார்கள். முதலாவது யார் உள்ளடங்குவார்கள்? சஹாபாக்கள் சமுதாயம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸ் கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم يجي أقوام تسبق شهادة أحدهم يمينه ويمين شهادته. மனிதர்களிலே ஆக சிறப்பானவர்கள் என்னுடைய காலத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சும்மல்லதீன யலூனஹும், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய ஸஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் சகோதரர்களே, எட்டாவது ஆதாரமாக எங்களுக்கு சொல்கின்றார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஸலஃபுல் எல்லோரும் சொல்லி காட்டுகின்றார்கள். மஅஸ் ஸாதிகீன் என்பது ஹும் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரதிய அன்ஹும், அவர்கள் யார்? அந்த சாதிக்கீன்கள், உண்மையாளர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் தான் சஹாபாக்கள். வலா ரைப அன்ஹும் ஐம்மத்துஸ் ஸாதிகீன், அவர்கள் உண்மையாளர்கள் தலைவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வகுல்லு ஸாதிகீன் பஅதஹும் பஅதிஹிம் ஃபபிஹிம் யஹ்தமு ஃபீ சித்கிஹி, அவர்களுக்கு பின்னால் வந்த அனைத்து உண்மையாளர்களும் அந்த உண்மையிலே, அவர்களுடைய உண்மையிலே தான் பரிபூர்ணமானவர்கள் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள். பல் ஹகீகத்து சித்க் இத்திபா லஹு வ கௌனிஹி மஅஹும், அவர்களோடு அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றுவது அவருடைய உண்மையிலே உள்ளதானதாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, சாதிகீன் என்பது சஹாபாக்களை தான் குறிக்கின்றது என்று இமாம் இப்னு ஜரீர் அவருடைய தஃசீரிலும், இமாம் இப்னு அபி ஹாத்திம் அவருடைய தஃசீரிலும், இமாம் இப்னு கஸீர் அவருடைய தஃசீரிலும் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ நிஅமத்திற்கு அவர்கள் யார்? மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், சித்தீகீன்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இங்கே மஅஸ்ஸாதிகீன், சித்தீகீன்களோடு இருங்கள், சாதிகீன்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டார். சாதிகீன்கள் யார்? சஹாபாக்களாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்களுக்கு பின்னால் வந்தடையக்கூடிய உதாரணங்கள் யார்? சஹாபாக்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அதற்கு அடுத்த ஆதாரமாக எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள் இமாம் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்கள். எட்டாவது ஆதாரமாக وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا, உங்களை நாங்கள் சிறப்பு மிக்க நீதமிக்க ஒரு சமூகமாக ஆக்கியிருக்கின்றோம். ஏனென்றால் மக்களுக்கு நீங்கள் சாட்சி பகர்வதற்காக உங்கள் மீது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி பகரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, முழு மனித சமுதாயத்துக்கு நாளை மறுமையினாலே சாட்சி பகரக்கூடியவர்கள் முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் யார்? சஹாபாக்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது சிறப்பானதாக இருக்கின்றது. அதனால தான் சகோதரர்களே, எங்களுடைய சலஃபுல் சொல்வார்கள், லவ் கான கைரன் மா சபகுனா இலைஹி, அது சிறப்பானதாக இருந்திருந்தால் நாங்கள் அதனை படுத்தியிருக்க வேண்டும். அது சிறப்பானதாக இருந்தால் சஹாபாக்கள் எங்களை விடவும் முந்தினவர்களாக இருப்பார்கள் என்பதை எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். இவ்வாறு சகோதரர்களே அல் குர்ஆனிலிருந்து எங்களுக்கு ஆதாரத்தை காட்டுகின்றார்கள்.
சகோதரர்களே, 10வது ஆதாரமாக இமாம் அவர்கள் இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸிய்யா இஅலாமுல் முவக்கிரீன் என்ற நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். கௌலுஹு தஆலா, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய 78வது வசனத்திலே உள்ளதாக இருக்கின்றது. வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி வஜ்தபாக்கும். அல்லாஹ்வுடைய பாதையிலே உண்மையான முறையில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள், போராட்டம் செய்யுங்கள். அவன் உங்களை தேர்ந்தெடுத்தான். இங்கே உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்ற அந்த வசனத்தை வைத்து இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை அவனை நோக்கி தேர்ந்தெடுத்தான், அவனுக்குரியவர்களாக அவனை ஆக்கினான். இன்னும் அவனுடைய நபிமார்களுக்கு பின்னால் ரசூல்மார்களுக்கு பின்னால் சிறப்பானவர்களை ஆக்கினான். அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி அவர்களை போராடும்படி, அவர்களை ஜிஹாத் செய்யும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இவைகள் அனைத்தும் எங்களுக்கு அந்த உத்தம சஹாபாக்களை பின்பற்றுவதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகிறார். அதற்கு பின்னால் சகோதரர்களே 11வது ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அப்துல்லா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இதனை எங்களுக்கு அவருடைய மாஹி சிறப்பி என்ற நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். வமை யக்தஸிம் பில்லாஹி ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தில் முஸ்தகீம். யார் அல்லாஹ்வை பற்றி பிடிக்கின்றார்களே அவர்கள் நேரான பாதையின் பால் வழிகாட்டப்படக்கூடியவர்களாக
இருக்கின்றார்கள் என்று சொல்லி இதற்கு ஆதாரமாக உள்ளது என்னென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை அல் முத்தஸிமீன பிஹ் அவனை கொண்டு பட்டுப்பிடிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே அவர்கள் சத்தியத்தை நோக்கி நேர்வழி காட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்தவர்கள், நேர்வழியிலே உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நேர்வழியில் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றுவது கடமை என்றால் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், எவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்களே அவர்களை பின்பற்றுங்கள் என்று சூரத் யாசீனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதை போன்று, அதே போன்று அல்லாஹ் தஆலா அவர்கள் நேர்வழியிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வஅதஸிமு பில்லாஹி வ மௌலாக்கும் ஃபனிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 78 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பிடியுங்கள், ஓ மௌலா அவன் உங்களுடைய உற்ற தோழனாக இருக்கின்றான், அவன் தான் உற்ற தோழர்களில் சிறப்பானவனாக இருக்கின்றான், இன்னும் உதவி செய்வதிலே மிக சிறப்பானவனாக இருக்கின்றான் என்று சொல்லி சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உற்ற தோழனாக இருக்கின்றான், அவர்களுக்கு பரிபூர்ணமான உதவியை செய்தார் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்த காரணத்தினால். எனவே சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்தார்கள், நேர்வழியில் இருக்கின்றார்கள். அந்த நேர்வழியில் உள்ளவர்களை பின்பற்றுவது கடமை என்பதை இது எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. சகோதரர்களே, அல்-இஅ்திஸாம் பற்றி பிடிப்பது என்பது மிக முக்கியமானது. அதனால்தான் இமாம் புகாரி அல்-இஅ்திஸாம் பில் கிதாபி வஸ் சுன்னah என்ற தலைப்பை போட்டிருக்கிறார். இமாம் ஷாத்திபி அல்-இஅ்திஸாம் என்ற ஒரு நூலை எழுதி காட்டியிருக்கிறார். இஅ்திஸாம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று சூரத்து நிசாவை 175 வசனம், அல்லது சூரத்து ஆல இம்ரானுடைய 101 வசனம், அல்லது சூரத்து ஹஜ்ஜுடைய 78 வசனத்திலே வஅதஸிமூ பிஹி யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஸயதுகிலுஹும் ஃபீ ரஹ்மத்திஹி, அவனுடைய ரஹ்மத்தில் உங்களை நுழைவிப்பான். ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு, அவனுடைய ரஹ்மத்தில் உங்களை அவன் நுழைவிப்பான். வஃபத்லி, இன்னும் அவனுடைய சிறப்பிலே நுழைவிப்பான். வயஹ்தீஹிம் இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அவர்களை நேரான பாதை வழிகாட்டுவான். எனவே சஹாபாக்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்தார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டினான் என்பது சூரத்துல் நிசாவுடைய 175 வசனத்தில் இருக்கின்றது. எனவே யாருக்கெல்லாம் அந்த நேர்வழி காட்டினானே அவர்களை பின்பற்றுவதிலே கடமையை நாங்கள் பார்த்தோம். உத்தம சஹாபாக்கள் அதிலே முதன்மையானவர்கள். சகோதரர்களே, அல்-இஅ்திஸாம் பில்லாஹ் அல்லாஹ்வை பற்றி பிடிப்பது என்பது அல்லாஹ் மீது நாங்கள் தவக்குல் அலைஹி, அல்லாஹ் மீது நாங்கள் எங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுவது, வல் இஸ்திஆனத்து பிஹி அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, வல் இஅ்திமாது அலைஹி வஹ்து அவனின் மாத்திரமே நாங்கள் தங்கியிருப்பது, அவனின் பக்கமே நாங்கள் ஒதுங்குவது, இன்னும் துஆ கொண்டு அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தேவைகளை முன்வைப்பதை கொண்டு அடி பணிந்து நடப்பதை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வை முன்னோக்குவதுதான். எல்லா நேரங்களிலும் அவனிடத்திலே மாத்திரம் ஆதரவு வைப்பதுதான் அல்-இஅ்திஸாம் பில்லாஹ். அதே போல இன்னும் ஒன்று வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கையை பற்றி பிடியுங்கள், பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிஹப்லில்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க வேதத்தை பற்றி பிடிப்பது, அவனுடைய நேர்த்தியான மார்க்கத்தை பற்றி பிடிப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை பற்றி பிடிப்பது, இன்னும் மனோ இச்சைகளை விட்டும் மார்க்கத்துக்கு புறநானவைகளை விட்டு தூரமாகும். எவர்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்தார்களே, அது அல்லாஹ்வை தவக்கல் வைத்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி தங்களுடைய காரியங்களை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டினார்களே அவர்கள் அழிவில் இருந்து பாதுகாப்பு பெற்றார்கள். எவர்கள் அல்லாஹ்வுடைய கைப்பை பற்றி பிடித்தார்களே அவர்கள் வழிகேட்டில் இருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்கள். வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய கைப்பை பற்றி பிடியுங்கள். எங்கள் இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், தீனுல் இஸ்லாம், அல் ஜமாஅ என்பதை எங்களுக்கு விளக்கமாக சொல்கிறார். அல் ஜமாஅ என்பது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் குர்ஆனை சுன்னாவை அந்த சஹாபாக்கள் எப்படி பற்றி பிடித்தார்களே அவ்வாறு பற்றி பிடிப்பதுதான் அல் ஜமாஅ சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது
அல் ஜமா என்றால் என்னது? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எதில் இருந்தோமே அதுதான் அல் ஜமா என்பதை எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். சகோதரர்களே, அதற்கு பின்னால் இமாம் இப்னு கைம் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள் 12வது ஆதாரமாக وجعلنا منهم أئمة يهدون بأمرنا لما صبروا وكانوا بآياتنا يوقنون. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோழர்களை பார்த்து பற்றி சூரத்து சஜதாவுடைய 24 வசனத்தில் சொல்லி காட்டினார், நாங்கள் அவர்களை இமாம்களாக ஆக்கினோம் எங்களுடைய ஏவலின் பிரகாரம் அவர்கள் வழிகாட்டுவதற்காக. லம்மா சபர், அவர்கள் பொறுமையாக இருந்தபோது, வகானு பி ஆயாத்தினா யூகினூன், அவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்களை அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் அவர்களை பின்பற்றுவதற்குள்ள முன்மாதிரி மிக்கவர்களாக ஆக்கினான் என்றால் அவருடைய பொறுமையும் அவர்களுடைய யகீனிலும், ஒரு மனிதன் மார்க்கத்திலே இமாமத்தை வழிகாட்டுதலை பெறமாட்டான் பொறுமையும் யக்கீனும் இல்லாமல். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடியவர் அவருடைய காரியம் பரிபூர்ணமாகாது. சத்தியத்திலே உறுதியாக இருக்கும், எதை நோக்கி அவர் அழைக்கிறாரே அதிலே உறுதியாக இருக்க வேண்டும், தெளிவோடு இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழைப்பு பணி நிலைநாட்டுவதில் பொறுமையாளராக இருக்க வேண்டும். அவர் கஷ்டங்களை சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, فمن كان بهذه المثابة كان من أئمة الذين يهدون بأمر سبحانه وتعالى. அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தை வழிகாட்டுவதிலே அவர்கள் முன்மாதிரிகளாக இருக்கின்றார். ومن المعلوم, அறியப்பட்டதானதாக இருக்கின்றது, أن أصحاب محمد صلى الله عليه وسلم أحق وأولى بهذا الوصف من أصحاب موسى. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களை விடவும் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய தோழர்கள் பின்பற்றுவதற்கு வழி, அதாவது நாங்கள் அவருடைய வழிகாட்டுதல் எடுப்பதற்கு ஆக தகுதியானவர்களா இருக்கிறார். ஏனென்றால் அனைத்து ரசூல்மார்களுடைய சமூகங்களிலும் ஆக சிறப்பான சமூகமாக சஹாபாக்கள் சமுதாயம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு இந்த அல் குர்ஆனி வசனம் எடுத்து காட்டுகிறது. அதே போன்று சகோதரர்களே, 13வது ஆதாரமாக இமாம் இப்னு கைம் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக, அவர்கள் முத்தகீன்களை எங்களுக்கு வழிகாட்டுகளாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ் தஆலா பிரார்த்திப்பதற்கு வழிகாட்டுகிறான். என முத்தகீன்களை வழிகாட்டிகளாக ஆக்குவது என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டு. எனவே இமாமத் என்பது முன்மாதிரி என்ற அர்த்தம் உள்ளதானதாக இருக்கின்றது. எனவே தக்வாவிலே முழுமையானவர்கள் யார்? உத்தம சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை எங்களுக்கு வழிகாட்டிகளாக கேட்கும்படி அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்தை சூரத்து ஃபுர்கானுடைய 74வது வசனத்திலே அடையாளமிட்டு காட்டுகிறார். இந்த 13 அல் குர்ஆன் வசனங்கள், அதே போன்று இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றது. இவைகள் எங்களுக்கு ஆதாரமானதாக இருக்கின்றது. அல் குர்ஆனை அஹாதீஸ் நபவியாக்களை எவ்வாறு எங்களுடைய உத்தம சஹாபாக்கள் விளங்கி பின்பற்றினார்களே அந்த மாதிரி நாங்கள் பின்பற்றுவோம். அவ்வாறு பின்பற்றினால் நேர்வழி. அந்த உத்தம சஹாபாக்கள் பின்பற்றின மாதிரி நாங்கள் பின்பற்றவில்லை என்றால் அது எங்களை வழிகேட்டிலே கொண்டு சென்றுவிடும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனி வசனங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அது கடமை என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. எப்பொழுது நாங்கள் சஹாபாக்களுடைய பாதையை விட்டு சருகி விடுவோமே, நிச்சயமாக தெளிவான வழிகேட்டிலே நாங்கள் சிக்கி விடுவோம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாக்கட்டும். அல்லாஹு அலம். சுப்ஹானல்லாஹ்.